எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள். வணக்கம் நேயர்களே, இது ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்றைய நமது நிகழ்ச்சியில் நீரிழிவு நோய் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் கடலூர் அரசு பொது மருத்துவமனை நீரிழிவு நோய் மருத்துவர் டாக்டர் கபிலன் அவர்கள். கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு வரக்கூடிய இந்த டயபெட்டிஸ் அது குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு அந்த டயபெட்டிஸ் அப்படின்றது தொடருமா, இல்லை அதை தடுக்கணும்னா என்ன மாதிரியான வழிமுறைகள் அவங்க கையாளலாம் சார்? பேறுகால நீரிழிவு அப்படின்னு சொல்கிறது ஒரு பெண் கர்ப்பமடைந்து 20 வாரங்களுக்கு பிறகு கண்டறியப்படுவது தான் பேறுகால நீரிழிவு அப்படின்னு சொல்கிறோம். பேறுகால நீரிழிவு மற்ற நீரிழிவுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமானது. ஸோ இது எதனால் வருது அப்படின்னா, அந்த குழந்தைக்கும் அம்மாவுக்குமான தொப்புள் கொடியிலிருந்து சில ஹார்மோன்கள் வரும். அந்த ஹார்மோன்கள் அம்மாவோட இன்சுலின் வேலை செய்கிற குவாலிட்டியை குறைச்சிரும். ஸோ அதனால் அம்மாவுக்கு குழந்தை ரத்தத்தில் சுகர்ஸ் அதிகமாகும். ஒரு ஜென்ரல் பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கான டார்கெட்ஸ் வெறும் வயிற்றில் 100க்கு கீழே இருக்கணும், சாப்பிட்ட பின்னாடி 160 கீழே இருக்கணும். இதுதான் ஜென்ரல் பாப்புலேஷனுக்கான டார்கெட்ஸ். ஆனால் ஒரு பேறுகால நீரிழிவில் டார்கெட்ஸ் இன்னும் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஸோ வெறும் வயிற்றில் 90க்கு கீழே இருக்கணும், உணவுக்கு பின் 120 கீழே மெயின்டைன் பண்ணணும். இதுதான் சரியான அளவு. ஸோ இந்த அளவுக்கு மேலே அதிகமாகிறப்ப அம்மா ரத்தத்தில் இருக்க சுகர் குழந்தைகளுக்கு நிறைய போக ஆரம்பிக்கும். குழந்தையோட உணவு எல்லாத்தையுமே அம்மாக்கிட்டேருந்து வர்றது தான். ஸோ குழந்தைக்கு அதீதமாக சர்க்கரை போகிறப்ப குழந்தையோட இன்சுலின் சுரப்பு அதிகப்படுத்தும். ஸோ குழந்தையோட இன்சுலின் சுரப்பு அதிகப்படுத்துறதுனால இன்சுலின் சுரப்பு குழந்தையோட வளர்ச்சியை அதீதமாக்கிடும். ஸோ ஒரு நார்மல் வெயிட்டில் இருக்க வேண்டிய குழந்தை அதீதமான வெயிட் 3-4 கிலோ 5 கிலோ அந்த அளவுக்கு குழந்தை பெருசாக ஆரம்பிச்சிடும். அது போக நுரையீரல் அதனுடைய வளர்ச்சியெல்லாம் தடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் நிறைய சிக்கல்களோடு இருக்கும். குழந்தை பிறப்புலேயும் பிரச்சனை, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தைக்கு நிறைய சிக்கல்கள் உண்டாகும். ஸோ இதை தடுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு பேறுகால நீரிழிவு ரொம்பவே அதிகப்படியான சதவீதத்தில் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாகவே தெற்காசிய நாடுகளான இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், சைனா, ஸ்ரீலங்கா போன்ற நம்மளுடைய ஜெனட்டிக் மேக்கப் ரொம்ப ஈஸிலி சசப்டபிள் ஃபார் டயபெட்டிஸ். ஸோ டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் உள்ள ஒரு மரபணு நம்மகிட்ட இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் பாப்புலேஷன், யூரோப்பியன் பாப்புலேஷன்லேருந்து நம்ம இதில் டிஃபர் ஆகிறோம். ஸோ ஏன்னா இங்கே நம்மளுக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்குது. இன்னொன்று, நம்மளுடைய உணவு அதிகப்படியான மாவுச்சத்தை சார்ந்ததாக இருக்குது. புரதச்சத்தும் கொழுப்புச்சத்தும் நம்ம சைடில் நம்ம எடுத்துக்கிற அளவு குறைவாக இருக்குது. அரிசி, கோதுமை, தானியங்கள் இதுதான் அதிகமாக நம்ம எடுத்துக்கிறோம். புரதச்சத்தோ இல்லை நார்ச்சத்துள்ள பழங்கள் எடுத்துக்கிற அந்த தன்மை குறையிறதுனால நமக்கு இந்த சென்ட்ரல் ஒபிசிட்டின்னு சொல்கிற இந்த இடுப்பு சுற்றி கொழுப்பு நிறைய சேர ஆரம்பிக்குது. ஸோ இந்த கொழுப்பு நம்ம எடுத்துக்கிற கொழுப்பு சத்துக்களால் வர்றது கிடையாது, நம்ம அதீதமாக எடுத்துக்கிற அந்த மாவுச்சத்து கொழுப்பாக மாறி அங்கே சேர்ந்துடுறதுனால வருது. இந்த அதிகப்படியான இடுப்பில் சேர்கிற கொழுப்பு சத்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்துது. கல்லீரலில் அதிகப்படியான கொழுப்பு சேர ஆரம்பிச்சது. ஸோ அதனால தான் நான் நிறைய பேஷண்ட்ஸுக்கு ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமன் பண்ணுறப்ப, வயிறு ஸ்கேன் பண்ணுறப்ப எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்சவங்களுக்கே பார்த்துருக்கலாம், கிரேட் 1 ஃபேட்டி லிவர், கிரேட் 2 ஃபேட்டி லிவர் அப்படின்னு பார்த்துருக்கலாம். ஸோ இது இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்தும். ஸோ அந்த எதிர்ப்பு தன்மையினால் உடம்பு அதீதமான இன்சுலின் செக்ரீஷனை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும், தேவைக்கு அதிகமாக சுரந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த இன்சுலின் சுரக்கிற தன்மையும் குறைஞ்சி போயிடும். ஸோ டைப் 2 டயபிட்டிஸ்ன்றது இன்சுலின் சுரக்கிற தன்மையும் குறையிறது, அதனுடைய வேலை செய்கிற அதனுடைய குவாலிட்டியும் குறையுது. போத் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டேட்டிவ் டிஃபெக்டிவ். ஸோ இந்த டிஃபெக்ட்னால தான் இந்த டைப் 2 டயபிட்டிஸ் வருது. ஸோ இதுக்கு ஒரு ஆரம்ப கால இதுதான் ரிஸ்க் ஃபேக்டர் தான் இந்த ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ கவர்மெண்ட்டில் அந்த பெண் கர்ப்பம் அடைஞ்ச 12 வாரங்கள்லேயே ஒரு குளுக்கோஸ் சேலஞ்ச் டெஸ்ட்டுன்னு ஒன்று பண்ணுறாங்க. இது எல்லா அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் பண்ணுறாங்க. நீங்கள் பதிவு பண்ண வேண்டிய உடனேவே இதை பண்ணிடுவாங்க. அதை 12 வாரங்களில் முதல் டைமு, அடுத்து 20 வாரங்களில், அதுக்கு அடுத்த இது 28 வாரத்துலேருந்து 32 வாரத்தில், இந்த மாதிரி 3 தவணைகளில் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டெஸ்ட். இது நீங்கள் இதுக்காக வெறும் வயிற்றில் போகணும் அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நீங்கள் சாப்பிட்டு போகலாம், சாப்பிடாமல் போகலாம். உங்களுக்கு ஒரு 75 கிராம் குளுக்கோஸ் தண்ணியில் கலந்து கொடுத்து
2 மணி நேரம் கழித்து உங்களுக்கு வந்து சுகர் செக் பண்ணி பார்ப்பாங்க. அதனுடைய த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ, அது அளவு எப்படின்னா 140க்கு கீழே இருக்கணும். 140 கீழே இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பேறுகால நீரிழிவு இல்லை என்று பொருள். ஸோ ஒரு 12 வாரத்தில் நான் செக் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு 140 கீழே இருக்குன்னா அடுத்து அவங்கள வந்து திருப்பி 20 வாரங்களில் வர சொல்லுவேன். 20 வாரங்களில் செக் பண்ணுறப்பயே 140 கீழே இருக்குது அப்படின்னா அப்பயே அவங்களுக்கு பேறுகால நீரிழிவு இல்லை. ஆனால் இது வந்து ஸ்க்ரீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எப்போ வேணால் வரலாம். கர்ப்ப காலங்களில் அவங்களுக்கு திருப்பி 28வது வாரத்தில் நான் 8 வாரங்கள் கழித்து செக் பண்ணுறப்ப அப்பயும் 140 கீழே இருக்குன்னா நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அவங்களுக்கு பேறுகால நீரிழிவு இல்லைன்னு அர்த்தம். இன்கேஸ் அவங்களுக்கு வந்து செக் பண்ணுறப்ப ஏதோ ஒரு சமயத்தில் அவங்களுக்கு 140க்கு மேலே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு முதல் 2 வாரங்களுக்கு வந்து உணவு கட்டுப்பாடு முறைகள் வந்து அவங்களுக்கு வந்து அறிவுறுத்தி அனுப்புவோம். இனிப்பு பொருட்கள்லாம் அவாய்ட் பண்ண சொல்லிட்டு இந்த சாப்பாடு 3 வேளை உணவை வந்து 6 வேளையாக பிரித்து உண்ணுதல் அப்படிங்கிற நார்ச்சத்துள்ள பொருட்கள் அதிகமாக சேர்த்துக்க சொல்லி அவங்களுக்கு அறிவுறுத்தி அனுப்புவோம். அதன் பிறகு வந்து ஒவ்வொரு 15 நாட்களுக்கு ஒரு முறை அவங்களுக்கு சுகர் செக் பண்ணிவிட்டு அந்த டார்கெட் வேல்யூஸ் வெறும் வயிற்றில் 90 கீழே, சாப்பிட்ட பின்பு 120 கீழே இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதே இதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். கூடுதல் ஆகிற பட்சத்தில் அவங்களுக்கு இன்சுலின் ஊசிகள் மூலமாகவோ இல்லை கர்ப்ப காலத்தில் அனுமதிக்கப்பட்ட மருந்துகள் மூலமாகவோ அவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் கொடுக்கப்படும். ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் ஒரு கர்ப்ப காலத்தில் ஒரு அந்த குழந்தையோட கருவில் இருக்கிறப்ப நம்ம நல்ல கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு பிற்காலத்தில் நீரிழிவு நோய் வர்றதுக்கான வாய்ப்பை நம்ம பெருமளவு குறைக்கிறோம். ஸோ அந்த 2018ஓட டயபெட்டிஸ் தீமே வந்து ஃபோக்கஸ் ஆன் ஃபீட்டஸ். அதாவது நீங்கள் வந்து ஒரு கருவில் ஒரு குழந்தைய வந்து நல்லபடியாக வந்து நல்ல ஒரு தன்மையை வந்து அவங்களுக்கு கொடுக்குறீங்க, ஒரு என்விரான்மெண்ட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிற்காலத்தில் வந்து ஏற்படக்கூடிய இந்த உடல் பருமன், இரத்த கொதிப்பு இல்லை சர்க்கரை நோய், இந்த மாதிரி நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய தொற்றா நோய்களுக்கான வாய்ப்புகளை பெருமளவு குறைக்கிறதா ஆராய்ச்சிகள் குறிப்பிடுகின்றது. ஓகே சார், சூப்பர். இப்போ வந்துட்டு இப்போ அவங்களுக்கு அந்த கர்ப்ப காலத்தில் அவங்களுக்கு இந்த தொடர்ச்சியாக அவங்களுக்கு அந்த பரிசோதனை எல்லாமே பண்ணிட்டு வரோம். இது கண்டினியூஸ், இந்த டயபெட்டிஸ் அப்படின்றது அவங்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு அது அவங்களுக்கு இதுவாகுமா சார்? 95% குழந்தை பிறந்தவுடன் அனைத்து அம்மாக்களுக்கும் வந்து அந்த சர்க்கரை நோய் கட்டுக்குள் வந்துவிடும், மாத்திரைகள் மருந்துகள் இல்லாமல். ஸோ அதன் பிறகு அவங்க வந்து இது வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ இதை ஒரு சிம்பிளாக சொல்லணும், சிகரெட் பிடிக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய் வரணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. ஆனால் புற்றுநோய் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரீட்ரோஸ்பெக்டிவாக ஒரு பின்னோக்கி பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருந்திருக்கலாம், ஸ்மோக்கிங்கிறது ஒரு ஹிஸ்ட்ரியாக இருந்திருக்கலாம். அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், அதாவது பேறுகால நீரிழிவு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ அவங்களுக்கு வந்து சுகர் 3 மாதத்துலேயும் வரலாம், 3 வருடம் கழிச்சும் வரலாம், 30 வருடம் கழித்தும் வரலாம். அது அவங்களுடைய உணவு பழக்கம், அவங்களுடைய உடல் உழைப்பு, அவங்க எப்படி வந்துட்டு அவங்க என்ன உணவு கட்டுப்பாட்டில் இருக்காங்கன்றதை பொறுத்து மாறும். ஸோ பேறுகால நீரிழிவு வந்த தாய்மார்களுக்கு வந்து முதல் கொடுக்குற அறிவுரை அடுத்து குறைந்தது 2 வருடங்களுக்காக அடுத்த கர்ப்பத்தை தள்ளிப்பட சொல்கிறது. ஏன்னா ஒவ்வொரு கர்ப்பத்துக்கும் இதனுடைய வீரியம் அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ அந்த இடைவெளி குறைஞ்சபட்சம் 2 வருடங்கள். சரி, உடம்பும் மனசும் அடுத்த குழந்தைக்கு ரெடி ஆகணும். ஸோ அவசரப்படக்கூடாது. அதேமாரி குறைஞ்சபட்சம் 6லேருந்து 8 மாதங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறது. ஸோ தாய்ப்பால் மட்டுமே கொடுக்குறப்ப அந்த ஹார்மோன்களுடைய ஏற்ற இறக்கங்கள் வந்து சமநிலைக்கு வந்து அந்த அம்மாவுக்கு நல்ல ஒரு சுகர் கண்ட்ரோல் மெயின்டைன் ஆகுது. இதற்கூட உணவு கட்டுப்பாடு, அது உடற்பயிற்சி, இதையெல்லாம் வந்து இன்சிஸ்ட் பண்ணி அனுப்புகிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இதை எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க. சில டைம் வந்து அந்த மாதிரி கன்சீவ் ஆகி வந்துட்டாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கான பரிசோதனைகளை செய்து அவங்க அடுத்த ப்ரெக்னென்சி எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் மாற்றிக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து அறிவுறுத்தி அனுப்புகிறோம். ஆனால் ஒரு நல்ல ஒரு நடைமுறை என்னவாக இருக்குன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருடமாவது அடுத்த குழந்தைக்கு இடைவெளி விட்டு அடுத்த குழந்தைக்கு உருவாகிறதுக்கு முன் அவங்களுடைய சுகர், தைராய்டு லெவல் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அடுத்த குழந்தைக்கு ரெடி ஆகிறது இன்னும் வந்து சாலச்சிறந்ததாக இருக்கும். FM ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க நீரிழிவு மருத்துவர் டாக்டர் கபிலன் அவர்கள். நம்மளுடைய நேயர்கள் சார்பாக நானும் நிறைய கேள்விகளை கேட்டுட்ருக்கேன். நம்ம மருத்துவர் வந்து ரொம்ப அழகாகவே உங்களுக்கான புரிகிற மாதிரி நிறைய விளக்கங்களை கொடுத்துட்ருக்காங்க. நம்ம தொடர்ந்து மருத்துவர்கிட்ட பேசலாம். சார், இப்போ வந்து அதாவது ஜெனட்டிக்கலாக வந்து முன்னாடி இருந்த ஜென்ரேஷனுக்கு டயபெட்டிஸ் இருந்ததுன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கேட்குறாங்க இல்லைங்களா, இவங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கும் வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? கண்டிப்பாக அப்படி தான் வருமா சார்? அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம தெற்காசிய நாடுகளில் இருக்கிற மரபணு வந்துட்டு நீரிழிவு நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள ஒரு மரபணு. நம்ம விருப்பப்படுறோமோ விருப்பப்படலையோ ஒரு
வயது வரப்போ வயசு அதிகமாக வரப்போ கண்டிப்பாக வந்து தேய்மானத்தினால நம்மளுக்கு வந்து டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதை வந்து எந்த வயசில் வர வைக்கணுன்றது நம்மளுடைய பழக்க வழக்கங்களும் உடல் உழைப்பும் நமக்கு வந்து நிர்ணயம் செய்யும். ஓகே சார். என்னுடைய அம்மா அப்பாவுக்கு வந்து சுகர் இருக்குது அப்படின்னா எனக்கு சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு 80%. ஆனால் அது எந்த வயசில் வரணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது என்னுடைய உணவு கட்டுப்பாடு, என்னுடைய லைஃப் ஸ்டைல். அதுதான் நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை லைஃப் ஸ்டைல். ஸோ வாழ்க்கை முறை எப்படி அமைச்சிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து. நான் இன்கேஸ் நான் வந்து நல்லா வந்து என்னுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா வச்சுக்கிறேன், உடல் உழைப்பு நல்லா வச்சுக்கிறேன், ஒரு நாளைக்கு தொடர்ச்சியாக வந்து ஒரு 40 நிமிடங்கள் நான் வந்து உடற்பயிற்சி செய்கிறேன், என்னுடைய உணவில் வந்து அதிகப்படியான காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கிறேன், ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ரிஃபைன்டு சுகர்ஸ் அதிகமாக இருக்கிற உணவுகளை வந்து நான் வந்து அளவாக எடுத்துக்கிறேன் இல்லை தவிர்க்கிறேன் அப்படின்னா எனக்கு நான் வர்றதுக்கான வாய்ப்பை தள்ளி போடுறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 50 வயசில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நான் வந்து அது 70 வயசு கூட தள்ளி போடலாம். ஆனால் நான் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கி இருக்க சூழலில் வந்து நம்மளுடைய உணவில் அதிகப்படியான இந்த வந்து ரிஃபைன்டு சுகர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாவுச்சத்து பொருட்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது எதுவும் வந்து வெறும் சுவை சார்ந்ததாக இருக்குமே தவிர இது ஆரோக்கியம் சார்ந்ததாக இருக்குதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். நிச்சயமாக சார். அதே மாதிரி நம்மளுடைய உணவில் நம்ம காய்கறி எடுத்துக்கிற அந்த தன்மை வந்து ரொம்ப குறைஞ்சிருது. ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கப்போ ஒரு சர்ஜரி பண்ணுறப்ப அது நம்மளோட டெய்லி ரொட்டீனாக ஒரு கொண்டு வர்றப்ப அது இன்னும் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். அதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லியிருக்காங்க. அது 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம். 40 வயசில் நம்ம கோடீஸ்வரனாக இருக்கோமோ இல்லையோ, ஆனால் வந்து எந்த ஒரு தொற்றா நோய்களும் இல்லாமல் இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் கண்டிப்பாக வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இது வந்து ஒன்ஸ் டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு டிஸார்டர் தான். ஆனால் இது வந்து ஆரம்ப கட்டத்தில் நம்ம வந்து சரியாக வந்து மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னா இது டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதை நம்ம வந்து தவிர்க்கலாம். ஸோ டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் ஓவர் நைட்டில் வர்றது கிடையாது. குறைஞ்சபட்சம் 5 வருடங்களுக்கு மேலே தான் உங்களுக்கு வரும். அந்த 5 வருடங்களும் நீங்கள் வந்து சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. மைக்ரோவாஸ்குலர் அண்ட் மேக்ரோவாஸ்குலர் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த மைக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய கண்கள், சிறுநீரகங்கள், கால் நரம்புகள், இதுக்கு போகிற ரத்த நாளங்கள்லாம் பாதிக்கப்படுறதுனால வருது. ஸோ அதாவது டயபெட்டிக் ரெட்டினோபதின்றதை கண்ணுக்கு வர நோயை சொல்லுவோம். டயபெட்டிக் நெஃப்ரோபதின்றது சிறுநீரகங்கள் சுகர்னால் வந்து செயல்பாடு குறையிறதுனால வர்றது. கால் நரம்புகள் பாதிக்கிறது வந்து டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லுவோம். ஸோ இவையெல்லாம் வந்து ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட் ஒரு 45 வயசில் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா முதல் 10 வருடங்கள் அவர் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து அவருடைய டயபெட்டிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு, அவருடைய வந்து உணவில் நிறைய வந்து நார்ச்சத்துள்ள பொருட்கள் எடுத்துக்கிறாரு, ரிஃபைன்டு சுகர்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ஹைட் அண்ட் வெயிட் இது எல்லாமே மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ஈவன் அந்த 55 வயசுக்கு மேலே அவருடைய சுகர் கண்ட்ரோல் ஏற்ற இறக்கங்களோடு இருந்தாலும் இந்த டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆனால் இந்த 10 வருஷம் வந்து முதல் 45 வயசில் டயபெட்டிஸ் கண்டுபிடிச்ச ஒருத்தவர் முதல் 10 வருஷத்துங்களுக்கு வந்து இர்ரெகுலராக ட்ரீட்மெண்ட் இருந்துட்டு, ஆனால் 55 வயசுக்கு அப்புறம் நான் வந்து இதுக்கப்புறம் நான் எவ்வளோ சரியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு இருந்தாலும், ஆனால் இந்த 10 இயர்ஸ் வந்து ஒரு இர்ரிவர்சிபிள் டேமேஜ், கண்ணுக்கு தெரியாத ஒரு டேமேஜ் நம்ம உடம்புக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு இனிஷியல் பீரியட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான் இந்த டயபெட்டிஸை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணுமா வேண்டாமன்றதை முடிவு பண்ணுறது. ஸோ உங்களுக்கு இளம் வயதில் இப்போ உங்களுக்கு இன்னைய சூழலில் வந்துட்டு அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நாளைக்கு 50 பேஷண்ட் பார்க்குறோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் அதில் 5% பேஷண்ட்கள் 20 வயதுக்கு குறைவானவர்கள் டைப் 2 டயபெட்டிஸில் இருக்காங்க. ஸோ முன்னே வந்து டைப் 1 டயபெட்டிஸ் தான் இளம் வயது நீரிழிவு அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைய சூழலில் வந்து டைப் 2 டயபெட்டிஸ் யங் பேஷண்ட், அடலசன்ட் பேஷண்ட்ஸில் 15 வயதுலேருந்து இருக்கிறவங்களுக்கே இருக்குது. 30 வயது கீழே டயபெட்டிஸ் பார்க்குறது ரொம்ப சாதாரண விஷயமாகி போச்சு. ஸோ 40 வயசில் இருக்கவங்களுக்கு பார்க்குறப்ப அது ஒரு அதிர்ச்சிகரமாகவே இருக்கிறது இல்லை. ஸோ இப்போ ஒரு 20 வயசு 25 வயசில் ஒருத்தவங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் நம்ம டயக்னோஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்நாள் இன்னும் ஒரு 50-60 வருடம் இருக்குது அப்படின்னா அந்த 50-60 வருடமும் அவங்களுடைய வாழ்க்கை தரம் நல்லபடியாக மெயின்டைன் ஆகணும், எந்த வித காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாமல். ஏன்னா ஒன்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சுன்னா எவ்வளோ நல்ல முறையாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அந்த வாழ்க்கை தரம் ஏற்கனவே இருந்த வாழ்க்கை தரம் இருக்குமா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி தான். அடிக்கடி வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுது. ஏன்னா அது டயபெட்டிஸ் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப குறைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ தான் ஒரு பெருந்தொற்றுலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கோவிட்
கோவிட் டைம்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து உயிரிழப்பு ஏற்படுறதுக்கான ஒரு முக்கிய காரணியாக இருந்தது இந்த டயபெட்டிஸ் ஹைப்பர் இருந்தது, முறையாக வந்து வைத்தியம் எடுக்காமல் இருந்தவங்க. இன்னும் சில பேருக்கு வந்துட்டு அவங்கள வந்து இந்த டயபெட்டிஸ் ஏற்கனவே கண்ட்ரோல் இல்லாமல் இருந்ததுனால நுரையீரல் பாதிப்பு அதிகமாகி அந்த பாதிப்போடையும் இன்னும் வந்து அந்த சிக்கல்களோடும் அவங்க வந்து தன்னுடைய வாழ்நாள் வந்து கடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த வாழ்க்கை தரம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டயபெட்டிஸ்ன்றதை ₹1 மாத்திரையிலையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லை வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணியும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் அது எதுன்றது முடிவு பண்ண வேண்டியது நாம் மட்டும்தான். ஸோ முறையான மருத்துவ ஆலோசனையோட ப்ராப்பரான ஒரு லைஃப் ஸ்டைலையும் ஃபாலோ பண்ணுறப்ப இதை வந்து ரொம்ப சிம்பிளாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு யானை மாதிரி டயபெட்டிஸ், ஒரு பாகன் வந்து சரியாக வந்து அதை ஹேண்டில் பண்ணான் அப்படின்னா அவன் பாகன் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கேட்கும். ஆனால் மதம் பிடிச்ச அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா எந்த ஒரு பெரிய கூட்டத்தினாலையும் கட்டுப்படுத்த முடியாது. அது சரியானது கண்ட்ரோலில் வைக்கலாம். ஆமாம். ஸோ அதனால் அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது நல்ல ஒரு வாழ்க்கை முறை, நல்ல உடற்பயிற்சி, ரெகுலரான உடற்பயிற்சி தேவை. ஸோ இதெல்லாம் பண்ணுறப்ப கண்டிப்பாக இன்றைய நுகர்வு கலாச்சாரத்தில் நம்ம எல்லா பொருட்களையும் சாப்பிடக்கூடாது, சுவைக்கு வந்து அடிமையாகக்கூடாதுன்னு நம்ம வந்து பேச்சு வழக்கில் சொல்லலாம். ஆனால் அதை வந்து லிமிட் பண்ணுறது நம்மளுடைய கைகளில் இருக்குது. எது அவசியம் அப்படிங்கிறத அறிஞ்சு அதை எடுத்துக்கிறது சரியானதாக இருக்கும். ஓகே சார், சூப்பர். இப்போது இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ தான் நான் சரியான உணவு விகிதத்தெல்லாம் வந்து சரியான உணவு முறையில் தான் நான் இருக்கேன். நான் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக தான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஃபுட் எடுத்துக்கிறதுல. ஆனாலும் வந்துட்டு டயபெட்டிஸ் வந்துடுது. ஸோ அது எந்த மாதிரியான, நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க சார், அதாவது நம்ம வந்து அந்த மாதிரியான மரபணு நமக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிற ஒரு சூழலில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் நான் வந்து இதெல்லாம் கரெக்டாக தானே ஃபாலோ பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு வந்து டயபெட்டிஸ் வந்துடுது. ஸோ இது என்ன மாதிரியான காரணங்களால் வருது, அதை எப்படி சார் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும்? இது அந்த மரபணு தான் இது வந்து முக்கியமான விஷயம். அது ஹைலி சசப்ட் எத்னிசிட்டி குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய அந்த மரபணு வந்து ரொம்ப ஈஸியாகவே, ஸோ இதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கலாக அப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நமக்கு வந்து ஒரு டயபெட்டிஸை பற்றி ஒரு புரிதல் வர ஆரம்பிச்சது கடந்த 100 வருடங்களில் தான் வர ஆரம்பித்தது. ஸோ இப்போ 1960களில் 70களில் பார்த்திங்கன்னா அப்போ வந்து போர், இந்த மாதிரி பஞ்சம், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்ததுனால நம்மளுடைய மரபணு எதுக்கு வந்து அடாப்ட் ஆகிருக்கும் அப்படின்னா, ஒரு உணவு எடுத்துக்கிறதே எப்பயாவது ரேராக தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்மளுடைய மரபணு ஒரு 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 உருவமாக மாறிடுச்சு. அது எப்படின்னா, இவங்க எப்போ சாப்பிடுவாங்கன்னு தெரியாது, ஸோ சாப்பிட்டா சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு இதில் தான் வந்து நம்ம மரபணு இருக்கும். ஸோ அப்போ வந்து அரிசி பொருட்கள், கஞ்சி, அந்த மாதிரி ஒரு விஷயம் எப்பயாவது தான் கிடைக்கும். ரொம்ப நாள் பட்டினி இருப்பாங்க, திடீர்னு தான் சாப்பிடுவாங்க. அந்த சாப்பிட்றப்ப அது எல்லாமே வந்து சாப்பிட்ட உடனே அது வந்து கொழுப்பாக மாற்றி வச்சுக்கும். இவங்க அடுத்து எப்போ சாப்பிடுவாங்கன்னு தெரியாது அப்படிங்கிறனால கொழுப்பாக மாற்றி வச்சுக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து மேற்கத்திய மக்களுக்கும் நம்மளுக்கும் இருக்க வித்தியாசம். ஸோ அது அவங்களுக்கு வந்து உடல் பருமன் அப்படிங்கிறது எப்போ சொல்லுவாங்கன்னா, அந்த BMI வச்சு சொல்லுவாங்க, பாடி மாஸ் இண்டெக்ஸ், ஹைட் வெயிட் வச்சு சொல்கிறது. ஸோ நார்மலாக வந்து நார்மல் பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து 18 to 23. ஸோ 18லேருந்து 23 வரலும் இருக்கிறது வந்து நார்மல் பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஆனால் வெஸ்டர்ன் பாப்புலேஷனுக்கு 18 to 25 வரலும், இந்தியன் பாப்புலேஷனுக்கு 18 to 23 வரலும் தான். 23. ஓகே சார். ஸோ வெஸ்டர்ன் பாப்புலேஷனுக்கு மோர் தென் 25 to 30 அப்படின்னா ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து 23 to 25னாலே ஓவர் வெயிட். அவங்களுக்கு மோர் தென் 30 போச்சுன்னா தான் ஒபீஸ், உடல் பருமன் அப்படின்னு சொல்கிறது. நமக்கு மோர் தென் 25 இருந்தனாலே ஒபிசிட்டி, உடல் பருமன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து அந்த சென்ட்ரல் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்கிற அந்த இடுப்பு பகுதியில் கொழுப்பு சேர்றதுனால இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுடைய மக்கள் எல்லாருமே வந்து பார்க்குறதுக்கு க்ளீனாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய அந்த அடிப்போசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வயிற்று பகுதிகளில் அதிகப்படியான சதை இருக்கும், தொப்பை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கும் இருக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம். லீனாக இருப்பாங்க, ஒபீஸாலாம் இருக்க மாட்டாங்க, வெயிட்லாம் நார்மலாக தான் இருப்பாங்க. ஸோ அதாவது அந்த ஓவர் வெயிட் அப்படின்னா 23 to 25. ஸோ இந்த லெவலில் தான் இருப்பாங்க. ஆனாலும் அந்த இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த எதிர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கப்போ நம்ம இன்சுலின் வந்து சுரக்கிற தன்மை அதிகமாகிட்டார். அந்த எதிர்ப்புத்தன்மைக்கு ஈக்குவலாக அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து தீர்ந்து போயிடும். ஸோ அந்த பீட்டா செல்ஸ் அப்படிங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே தீர்ந்து போயிடும். ஸோ ஆராய்ச்சிப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறப்ப அவருடைய 50% இன்சுலின் சுரக்கும் பீட்டா செல்கள் அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீதி இருக்க காலங்களை நம்ம அந்த மீதி இருக்க 50% பீட்டா செல்ஸை வச்சு தான் நம்ம வந்து
மேனேஜ் பண்ண போகிறோம். ஸோ அது இனிஷியலாக அது அவங்க இன்னும் அவங்களுடைய உடல் உழைப்பு மற்ற விஷயங்கள்லாம் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்கேஸ் ஒரு ஜென்ஸாக இருக்காங்க, அவங்களுக்கு ஸ்மோக் பண்ணுறாங்க, இல்லை வந்து ஆல்கஹால் எடுக்கிறாங்க அப்படின்னா இது நம்மளுடைய கம்யூனிட்டி ரொம்ப காமனான விஷயமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் அது வந்து அதிகமாக வந்து டேமேஜ் வந்து சீக்கிரமாகவே நடக்குது. ஸோ ஒரு 10 நாள் நடக்க வேண்டிய விஷயம் 2 நாளில் நடக்கிற மாதிரி ஆகுது. ஸோ அந்த மாதிரி சீக்கிரமாகவே அவங்களுடைய பீட்டா செல்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ என்னென்ன காரணத்தினால அவங்களுக்கு ஈவன் அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க கரெக்டான உடற்பயிற்சி இதெல்லாம் செஞ்சாலும் முறையான உணவு பழக்கத்தில் இருந்தாலும் அவங்களுடைய இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிடுது. ஸோ இன்னும் ஒரு வண்டி ஃபுல்லாக பெட்ரோல் போட்டு கொடுக்குறாங்க, நான் இன்னும் ஒரு 100 கிலோ வந்து கொஞ்சம் கவனக்குறைவாக வந்து ஒரு அதிகப்படியான வேகத்தில் போகிறேன் அப்படின்னா என்னுடைய பெட்ரோல் சீக்கிரமாகவே தீர்ந்துட்டு வரும். ஒன்ஸ் ரிவர்ஸ் விழுந்துருச்சு அப்படின்னா நான் இன்னுமே கொஞ்சம் நிதானமாக போய் ஆகணும். ஸோ என்னுடைய பயணம் இன்னும் முடியலை. ஸோ அந்த பயணத்தை நான் இன்னும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். ஆனால் இந்த டைம்லேயும் நான் அப்படி இல்லாமல் நான் சரியான இதை ஃபாலோ பண்ணாமல் இன்னுமே நான் ஹை ஸ்பீடில் போகிறேன் அப்படின்னா ஒரு கட்டத்தில் நான் என்னுடைய பயணத்தை பாதியிலே நிறுத்த வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வரும். ஸோ அதே தான் இதுலேயும் நடக்குது. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு ரிஸ்கில் தான் இருக்கேன். அந்த ரிஸ்கில் இருக்கிறப்ப நான் கொஞ்சம் கவனமாக பயணிக்கணும். ஸோ அதிவேகமாக பயணிக்கிறது வந்து ஆபத்தில் முடியறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே சார். இப்போ இதை வந்து ஆரம்ப நிலையில் இதை வந்து எப்படிலாம் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் சார்? ஆரம்ப நிலை இப்போ நம்ம வந்து ஹை ரிஸ்க் குரூப் அப்படிங்கிறதுனால ஸோ கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு தமிழ்நாடு அரசு வந்துட்டு எல்லா அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மருத்துவமனைகள், தாலுகா மருத்துவமனைகள், அப்புறம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள், அப்புறம் மருத்துவக் கல்லூரிகளில் எல்லா இடத்துலையும் வந்துட்டு உங்களுக்கு வந்து மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஒரு புது திட்டம் இல்லை, அது ஏற்கனவே இருந்த திட்டம் தான், அதை கொஞ்சம் மாடிஃபைடு வெர்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எல்லா தொற்றா நோய்களுக்கான ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜர்ஸும் பண்ணுறாங்க. இப்போ வந்து வீடு தேடியே வந்து பண்ணுறாங்க. ஸோ 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் வந்துட்டு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்களுடைய ரத்த அளவை பரிசோதித்துக் கொள்வது அவசியம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரேண்டம் பிளட் சுகர் பாருங்கள். ரேண்டம் பிளட் சுகர் லெஸ் தென் 140 இருக்கணும். ஸோ 140 கீழே இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு எப்போயாவது வந்து அதிகமாகுது, 140க்கு மேலே போகுது, இல்லை 200க்கு மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக டயபெட்டிஸ் இருக்கான்றதுக்கான டெஸ்ட்டுகளை கண்டிப்பாக செஞ்சு பார்த்தாகணும். ஸோ இந்த ஹை ரிஸ்க் குரூப்லேயே சில வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது சில விஷயங்கள் இருக்குது. 30 வயது முக்கியமான விஷயம். 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 30 வயதுக்கு மேற்பட்ட எல்லா பெண்களும், பேறுகால நீரிழிவு ஹிஸ்ட்ரி இருக்கவங்க. ஸோ பேறுகாலத்தில் நீரிழிவு இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து டயபெட்டிஸாக இயர்லி ஒன்ஸாவது செக் பண்ணி பார்க்கணும். அது போக ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. ஸோ குடும்பத்தில் அம்மா அப்பாவுக்கு சுகர் இருக்குது, இல்லை யாரோ குடும்பத்தில் கூட பிறந்தவங்களுக்கு யார் இருந்தாலும் அந்த குடும்ப உறுப்பினர்களும் கண்டிப்பாக வந்து சுகருக்கு ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு செக் பண்ணிக்கலாம். அடுத்து உடல் உழைப்பு கம்மியாக இருப்பவர்கள். ஸோ செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது இன்றைக்கி மோஸ்ட் காமன். ஐடி ஜாப்ஸ், மற்றபடி அந்த ஒயிட் கலர் ஜாப்ஸ் சொல்லக்கூடிய இதில் எக்ஸிக்யூட்டிவ் ஜாப்ஸில் இருக்கவங்க இவங்க எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக வந்து நீரிழிவு பரிசோதனை 30 வயதுக்கு மேற்பட்டு கண்டிப்பாக செஞ்சாகணும். இது போக உணவு பழக்கங்கள், அதிகப்படியான ரிஃபைன்டு சுகர்ஸ், இந்த ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறவங்க கண்டிப்பாக அதுக்கு ஸ்க்ரீன் பண்ணி பார்க்கணும். இன்னொன்று ஸ்மோக்கிங், ஆல்கஹால் ஹேபிட்ஸ் இருக்கவங்க. ஸோ இதில் ஆண் மட்டும் இல்லை, அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி வந்து நிறைய பெண்களுக்கும் இந்த பழக்கம் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களும் வந்து 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த மாதிரி பழக்கம் இருக்கவங்க முதல்ல நிறுத்திக்கிறது பெட்டர். அப்படி பழக்கம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டயபெட்டிஸை ஸ்க்ரீன் பண்ணுறது கண்டிப்பாக நல்ல விஷயமா இருக்கும். இது போக உங்களுக்கு வந்து அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இல்லை, உங்களுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ் மோர் தென் 23 இருக்குது, ஓவர் வெயிட்டில் இருக்கீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சிம்பிள் கால்குலேஷன், நீங்கள் எவ்வளோ ஹைட் இருக்கீங்களோ -100 அதுதான் உங்களுடைய ஒரு ஐடியல் வெயிட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு 170 சென்டிமீட்டர் இருக்கேன் அப்படின்னா நான் என்னுடைய சரியான எடை அளவு வந்துட்டு ஒரு 65லேருந்து 70 கிலோ அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஸோ இதுக்கு மேலே இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நீரிழிவுக்கான பரிசோதனைகள் செஞ்சு பார்த்துக்கிறது பெட்டர். ஆரம்ப நிலையிலே கண்டறியப்படும் போது உங்களுக்கு முதல்ல உணவு பழக்க மாற்றங்களும் மற்ற உடற்பயிற்சியை செய்கிறப்பயே அது அந்த கண்ட்ரோல் நல்லா வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை படிப்படியாக வந்து கண்ட்ரோல் இதிலே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்லை அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது அப்படின்னா குறைந்த மாத்திரைகள் மூலமாகவே உங்களுக்கு வந்து அது கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம். ஸோ தகுந்த மருத்துவ ஆலோசனை, முறையான உணவு பழக்கம் இதை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடித்தளமிடும். ஓகே சார். அப்போ வந்து கண்டிப்பாக வந்து 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்துட்டு இந்த பரிசோதனை அப்படின்றத செஞ்சால் தான் வந்து நம்ம அதை கண்டறிய முடியும் இல்லைங்களா சார்? ஓகே சார், சூப்பர் சார். இப்போ இருக்க தொழில்நுட்ப வளர்ச்சியில் எனக்கு இது வரலும் எந்த மருந்துகளும் இல்லை, வளர்ச்சிகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயந்தான். ஆனால் அதை மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பேஷண்ட் தான் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க. சுயமாக மருத்துவங்கள் எடுத்துக்கிறது, அவங்களா வந்து
தெரிஞ்சவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு அதுக்கான மருந்துகளை வந்து ஆரம்ப நிலையில் வந்து ஒரு மாத்திரையில் கண்ட்ரோல் பண்ண விஷயங்களை கண்ட்ரோல் எனக்கு எந்த ஒரு அறிகுறிகளும் இல்லை. ஒரு துரதிருஷ்டவசமாக ஒரு 30% பேஷண்ட்டுங்களுக்கு மட்டும்தான் நீரிழிவுக்கான எல்லா அறிகுறிகளும் இருக்கும். உடல் எடை இழப்பு, அதீதமாக பசிக்கிறது, அதீதமாக தண்ணி தாகம் எடுக்கிறது, நிறைய வந்து இரவு நேரங்களில் வந்து சிறுநீர் கழிக்கிறது, ஸோ இந்த மாதிரி அதீத சோர்வு, இது எல்லாமே வந்து ஒரு 30% 40% நோயாளிகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அறிகுறிகளோடு இருக்கும். ஒரு 50% 60% நோயாளிகளுக்கு எந்தவித அறிகுறிகள் இல்லாமலே இருக்கும். ஸோ அறிகுறிகள் இல்லாமல் இருக்கிறது தான் இன்னும் வந்து அபாயகரமானது. ஏன்னா உள்ளுக்குள்ளே ஒரு டேமேஜ் நடந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு ஃபைன் டே வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா வெளியில் வரும். ஆனது பிறகு தான் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் இந்த ஸ்க்ரீனிங்ன்ற வார்த்தையே கொண்டு வந்தது. ஸோ உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத ஸ்க்ரீன் பண்ணுங்கள். 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கோ இல்லையோ, நீங்கள் போய் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறையோ அட்லீஸ்ட் 1 வருஷத்துக்கு ஒரு முறையோ வந்து ஸ்க்ரீன் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் பண்ணி நார்மலாக இருக்கா, அடுத்து என்ன ஃப்ரீக்வன்சியில் பண்ணணும் அப்படின்னு உங்களுடைய மருத்துவர் பரிந்துரைக்கிறாரோ அப்போ ஸ்க்ரீன் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கான மருந்துகளை நீங்கள் வந்து ஆரம்ப கட்டத்தில் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உங்களுடைய இன்சுலின் சுரக்கிற தன்மையை வந்து நார்மலைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மாத்திரை மருந்துகள் இல்லாமல் உங்களுடைய உணவு பழக்கம், உடற்பயிற்சி வச்சு மட்டுமே நீங்கள் வந்து கண்ட்ரோல் நல்லாவே வச்சுக்கலாம். உடல் வயதாகிறது வந்து நம்ம கையில் இல்லை. ஸோ வயதாகும்போது சில தேய்மானங்களும் நடைபெறும். ஸோ நான் ஒரு 35 வயதில் ஒருத்தர் வந்து ஒரு நோயாளி வந்து நீரிழிவு நோயாளி வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா அவருக்கு ஆரம்ப கட்டத்தில் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதங்கள் நல்ல கரெக்டாக ரெகுலராக மருந்து எடுக்கிறார், நல்ல கண்ட்ரோல் வருது அப்படின்னா அவருக்கு ஒரு மருந்துகளுடைய தேவை குறையுது அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே மருந்துகள் நிறுத்தி பார்க்கலாம். ஓகே சார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன பிரச்சனை நடக்குதுன்னா ஒரு பேஷண்ட்ஸுக்கு சிம்டம்ஸ் குறைஞ்சதுக்கப்புறம் அந்த மருந்துகளை மருத்துவ ஆலோசனை இல்லாமல் நிறுத்திடுறாங்க. நிறுத்திட்டு திருப்பி அவங்களுக்கு சிம்டம்ஸ் எப்போ வருதோ அப்போ தான் திருப்பி மருத்துவர் வந்து நாடி வராங்க. இல்லை வேறு ஏதாவது ஒரு சர்ஜரிக்கு, இல்லை வந்து ஒரு எனி எமர்ஜென்சி கண்டிஷன், ஒரு ஏதோ ஆக்சிடென்ட் நடக்குது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்கன்னா அப்போ அன்ஃபார்ச்சுனேட்டாக அப்போ கண்டுபிடிக்கிறப்ப தான் உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது தெரிய வருது. ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி தான் இந்த முதல் 5 வருடம் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய ரத்த சர்க்கரை அளவு வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்களோ அது உங்களுக்கு லைஃப் லாங் வந்து நிறைய பெனிஃபிட்ஸை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகே சார். நான் என்னுடைய நிறைய நோயாளிகள் வந்து அதான் இளம் வயது நோயாளிகள் 30-20 வயதில் இருக்கிறவர்கள் ஆரம்பத்தில் இன்சுலின் தேவைப்பட்டவர்கள், அதுக்கப்புறம் மாத்திரைகளாக மாற்றப்பட்டு இன்று வந்து மிகவும் குறைந்த அளவிலான மாத்திரைகளில் மெயின்டைன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. மாத்திரைகள் இல்லாமல் உடற்பயிற்சி, நல்ல உணவு பழக்கங்களை மெயின்டைன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இதில் ஒரு சிக்கல் என்னென்னா அவங்க ஃபாலோ அப் கரெக்டாக இருக்கணும். ஸோ குறிப்பிட்ட இடைவெளியில் வந்து செக் பண்ணி பார்க்கணும் அதிகமாக தான் இல்லையா அப்படின்ட்டு. இது கண்ணால் பார்த்து தெரிகிற விஷயம் கிடையாது. ஸோ அதே மாதிரி எல்லாருக்கும் அறிகுறிகள் இருக்கணுன்ற எந்த கட்டாயமும் இல்லை. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சியில் அவங்க கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு சிக்கலும் இல்லை. ஸோ இந்த ஃபாலோ அப் அந்த இல்லாத ஒரு பிரச்சனையால் தான் இது வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிச்சு டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன்ஸில் எண்ட் ஆனதுக்கப்புறம் இதை ட்ரீட் பண்ணுறது இன்னும் ரொம்ப சிக்கலாகுது. இன்னும் சிக்கலாகி அதிகப்படியான மருந்துகள் தேவைப்படுது. ஸோ இன்னொன்று அதற்கான மருத்துவ செலவுகளும் அதிகமாகுது. ஸோ அது ஒரு பேர்டனாகவே ஆயிடுது. ஒரு ஃபிசிக்கல், மென்டல், ஃபினான்ஷியல் பேர்டன் அப்படின்னு உடல் ரீதியாக மன ரீதியாக கெட்டான சூழ்நிலைக்கு நோயாளிகளை தள்ளப்பட்டுருது. சரி, அந்த மாதிரி விஷயங்களுக்காக மட்டும்தான் அவங்க வந்து ஓவரால் ஹெல்த்து, அந்த வாழ்க்கை தரம், குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்கணுன்றது இப்போ விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சிருக்குது. ஹோப்ஃபுல்லி இன்னும் வரும் சந்ததியினர் இன்னுமே கொஞ்சம் விஜிலண்ட்டாக இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே சார். இப்போ இந்த நீரிழிவு நோய் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு. ஸோ இதை சரி செய்யறதுக்கு அறுவை சிகிச்சை முறைன்னு ஏதாவது இருக்குங்களா சார்? அறுவை சிகிச்சை முறை வந்து எல்லாருக்கும் வந்து சஜஸ்ட் பண்ண முடியாது. அதீதமான உடல் பருமன் உள்ளவர்கள், ஸோ போதுமான அளவுக்கு உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி இதெல்லாம் செஞ்சும் வந்து அவங்களுடைய உடல் எடை வந்து சரியான அளவில் இல்லை, அதீத உடல் பருமனோடு இருக்கவங்க, அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த BMI பாடி மாஸ் இண்டெக்ஸ் மோர் தென் 30-35 இருக்கவங்களுக்கு வந்து பேரியாட்ரிக் சர்ஜரி அப்படின்னு சொல்லக்கூடிய அறுவை சிகிச்சை முறைகள் இருக்குது. ஸோ அறுவை சிகிச்சை முறைகளில் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ரேட்டும் இருக்குது. ஆனால் இது வந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு குடல் சம்மந்தப்பட்ட அறுவை சிகிச்சை அப்படிங்கிறதுனால குடல் தான் உங்களுடைய எல்லா சத்துக்களையும் வந்து அசிமுலேட் பண்ணுற ஒரு ஆர்கன். ஸோ அதில் ஒரு சில பாகங்களை நம்ம வந்து நீக்கிறதுனால ஒரு சில தாது உப்புக்கள்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உடல் எடை குறையுது, சுகர் கண்ட்ரோலில் வருது. ஆனால் அது அந்த உடல் தாது உப்புக்கள் குறையிறதுனால வர மற்ற சிக்கல்களும் இருக்குது.
ஆனால் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் அறுவை சிகிச்சை பரிந்துரைக்கப்படுகிறது, எல்லோருக்கும் பரிந்துரைக்கப்படுவதில்லை. இன்றைய சூழலில் இந்த கடந்த 10 ஆண்டுகளில் உடல் பருமனை குறைப்பதற்கான மருந்துகளும் நமது நாட்டில் வந்து அனுமதிச்சிருக்காங்க. தற்சமயம் அவை வந்து கொஞ்சம் இந்த பேட்டர்ன்ஸி காரணமாக கொஞ்சம் வந்து விலை அதிகமாக உள்ளது. வரும் காலங்களில் இன்னும் விலை குறைந்தால் இதை இன்னும் ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஓகே சார். இப்போ உணவு கட்டுப்பாடு அப்படின்றது கண்டிப்பாக அவசியம்தான். அப்படி இருக்கும் பொழுது உணவு மேலே, அதாவது இன்னும் என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம், என்ன மாதிரியான உணவுகள் எடுத்தால் நம்ம வந்து அதனுடைய, அதாவது பாதிக்கப்பட்டவங்களும் பாதிக்கப்படாமல் இருக்கிறவங்க எனக்கு இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதில் அந்த பாதிப்பு ஏற்படாமல் நீங்கள் வந்து தவிர்க்கலாம். இல்லை பாதிப்பு வந்துடுச்சு அவங்களுக்கு, ஸோ அவங்க வந்து இந்த மாதிரியான உணவுகள் நீங்கள் வந்து அதோடைய பாதிப்பை குறைக்க முடியும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும், சில உணவுகள் இருக்கும்ல சார், அது என்ன மாதிரியான உணவுகள்? நீங்கள் உணவு மட்டுமே வந்து ஒரு தீர்வை கொண்டு வர முடியாது. இது கூட சேர்ந்து உடல் உழைப்பும் கண்டிப்பாக தேவை, போதுமான அளவுக்கு உடற்பயிற்சியும் தேவை. ஒரு நார்மலாக வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 2500லேருந்து 3000 கேலரிகள் தேவைப்படுது அப்படின்னா, நம்ம ஆனால் நம்மளுடைய உணவை வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரு நாள் எடுத்துக்கிற உணவை வந்து கால்குலேட் பண்ணோம்னா ரொம்ப சுலபமாக 3500லேருந்து 4000 கேலரி அளவுகளுக்கு போயிடுது. ஒரு கப் ஐஸ்கிரீம் உங்களுக்கு 500 கேலரியை கொடுத்துரும். ஒரு கப் ஐஸ்கிரீம் அதை வந்து நீங்கள் வாரத்தில் 3 டைம் 4 டைம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வீரியம் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு அதிலே புரியும். ஸோ அப்போ வந்து நம்மளுடைய உணவில் அதிகப்படியான இனிப்பு சுவையை அதிகமாக எடுத்துக்கிறோம். இனிப்பு சுவைன்னா மாவுச்சத்து அதிகமாக எடுத்துக்கிறோம். ஸோ அதை தவிர்த்துட்டு புரதச்சத்துள்ள பொருட்கள் அதிகமாக எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நார்ச்சத்துள்ள காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ எனக்கு வந்து என்னுடைய ஹை ரிஸ்க் கேட்டகரியில் இருக்கேன், என்னுடைய அம்மா அப்பாவுக்கு சுகர் இருக்குது, எனக்கு வந்து சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதை தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன்னா நான் என்னுடைய உணவில் டெய்லி வந்துட்டு என்னுடைய கேலரிஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஸோ ஒரு நாளைக்கு என்னுடைய வேலைக்கு ஏற்ற மாதிரி என்ன வேலை செய்கிறனோ அதுக்கேற்ற மாதிரி உணவுகளே எடுத்துக்கணும். சுவைக்காக எடுக்காமல் என்னுடைய தேவைக்காக எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ தேவைக்காக எடுக்கிறப்ப அது கண்டிப்பாக கட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நாளுடைய தேவை ஒரு 1800லேருந்து 200 கேலரிகள், 2000 கேலரிகள், 1800லேருந்து 2000 கேலரிகள் அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு இந்த பேசல் மெட்டபாலிக் ரேட், நம்மளோட மூச்சு விடுறது, தூங்கும்போது அப்படின்னு பேசல் மெட்டபாலிக் ரேட்டுக்கு ஒரு 500 கேலரி வந்து செலவாயிடும். அது போக ஒரு 500 கேலரி வந்து நம்ம வந்து செலவிடணும். ஸோ அந்த 500 கேலரி செலவிடாமல் இருந்தோம்னா அந்த கேலரி எக்ஸஸ் ஃபேட்டாக மாறி அது உங்களுடைய இடுப்பு பகுதியில் கொழுப்பு சதையாக மாறிடும். அதனால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். ஓகே. ஸோ அதனால் மினிமம் ஒரு 10,000 அடிகள். ஸோ தான் இது வந்து புது கான்செப்ட்லாம் எதுவும் கிடையாது. ஏற்கனவே நம்மளுடைய தேசத்து பிதா காந்தி மகன் சொன்னது தான், உன்னுடைய ஆரோக்கியம் ஒவ்வொரு நாளும் 6 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளது, அதை நீ தான் நடந்து சென்று எடுத்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த 6 கிலோமீட்டர்ன்றது ஒன்றும் இல்லை, இந்த 10,000லேருந்து 12,000 ஸ்டெப்பு. ஸோ உங்களுக்கு ஒரு 40 மினிட்ஸ் பிரிஸ்க் வாக்கிங். ஸோ இதை பண்ணோம்னாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு 500 to 800 கேலரிஸ் வந்து பர்ன் பண்ணலாம். அது போக நம்மளுடைய ப்ராப்பராக வந்து நம்மளுடைய உணவில் வந்து அதிகப்படியான காய்கறிகளும் பழங்களும் சேர்த்துக்கிட்டு மற்ற அரிசி பொருட்களை குறைக்கிறப்ப, இப்போ நான் டெய்லி 5 இட்லி சாப்பிட்றேன் அப்படின்னா அந்த 5 இட்லிக்கு பதிலாக 4 இட்லி சாப்பிட்டுட்டு அந்த ஒரு இட்லிக்கு பதிலாக ஒரு முட்டையோ இல்லை ஒரு கப் சுண்டலோ இல்லை ஒரு காய்கறி சூப்போ அந்த மாதிரி எடுக்கிறப்ப கேலரிஸும் ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது, என்னுடைய நார்ச்சத்தும் அதிகமாக எடுத்துக்கிறேன். ஸோ நார்ச்சத்து உங்களுடைய இன்சுலினை தூண்டாது, இன்சுலினை ஒரு தூண்டிகிட்டு இருக்காது. இன்னொன்று அதே மாதிரி முறையான உணவு பழக்கம். ஸோ நீங்கள் வந்து பறவைகள் காலையில் வந்து 6 மணிக்கு வந்து வெளியில் போகுதுன்னா மாலை 6 மணிக்கு கூட அடைஞ்சிருது. ஸோ அந்த சிர்காடியன் ரிதமையும் மெயின்டைன் பண்ணோம். ஸோ என்றைக்கு நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி வந்ததுக்கப்புறம் ஸோ நம்மளுடைய தூக்க நேரமும் தள்ளி போயிட்டுருக்கு. ஸோ அதிகப்படியாக இன்றைக்கி இருக்க கேட்ஜெட்ஸ் உலகத்தில் நிறைய பேர் வந்து ஸ்க்ரீன் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ ஐடியலாக இருக்கிறோம். ஸோ முன்ன சாதாரணமாக செஞ்ச வேலைகளை கூட இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சோம். இன்னும் சொடுக்கு போடுற நேரத்தில் எல்லாமே கிடச்சிருது, ஆனால் அதுக்கான உடல் உழைப்பை கொடுக்குறோமா அப்படிங்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது எல்லாமே சரி செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா ப்ராப்பராக நம்மளுடைய உணவை வந்துட்டு காலை 7 மணிலேருந்து இரவு 8 மணிக்குள்ளே முடிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இன்னும் நம்மளுடைய நைட் டைமில் நான் 10 மணிக்கு மேலே 9 மணிக்கு மேலே உடம்பு வந்து ரெஸ்ட் எடுக்கிற டைம். ஸோ உடம்புன்றது மூளை எல்லா உறுப்புகளும். ஸோ அந்த டைமில் வந்து லேட் நைட் ஃபுட்ஸு சாப்பிட்றேன், எப்பயாவது சாப்பிட்றது ஓகே, ஒரு அந்த மாதிரி விஷயங்கள். பட் இன்றைக்கி இருக்க சூழலில் வந்து எல்லாமே எல்லா டைமும் கிடைக்குது அப்படிங்கிறப்ப அதை செஞ்சு பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் வர்றப்ப அன்டைமில் சாப்பிட்ற எல்லா விஷயங்களும் வந்து உங்களுடைய மூளையும் உங்களுடைய இன்சுலின் சுரக்கிற தன்மையும் எப்பயும் தூண்டிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே அது எல்லாமே வந்து சோர்வடைஞ்சு போகிறதுனால நமக்கு இந்த டயபெட்டிஸ் வர்றதுக்காக வருது. ஸோ ஒரு ஆரோக்கியமான வாழ்வு என்பது
அந்த சரியான நேரத்தில் சரியான அளவு சாப்பாடு எடுத்துக்கிறது, சரியான தூக்கம் இருக்கிறது, குறைஞ்சபட்சம் 6லேருந்து 8 மணி நேரம் தூக்கம் இருக்கிறது, போதுமான அளவுக்கு உடற்பயிற்சி, இந்த 3 கூடுதலாக உங்களுடைய பழக்க வழக்கங்கள். ஸோ மற்ற எந்த ஒரு தேவையற்ற ஒரு பழக்க வழக்கங்களையும் அவாய்ட் பண்ணுறது மூலமாக இதை வந்து ரொம்ப சுலபமாக வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் இப்போ சொன்ன விஷயத்துலேயே பார்த்தோன்னா, இப்போ உணவு கட்டுப்பாடு ஆகட்டும், இல்லை நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நம்ம வாழ்க்கை முறை மாற்றம், நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு எக்ஸசைஸ் கொடுக்குறோம், இதன் மூலயமா வந்து நம்ம இதை மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ எனக்கு வந்து டயபெட்டிஸ் வந்துடுச்சு, நான் இந்த உணவு பழக்கம் மூலமாகவோ இல்லை நான் வந்து இந்த உடற்பயிற்சி மேற்கொள்கிறது மூலயமா என்னோட டயபெட்டிஸ் குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது எப்படி சார்? அது ஒவ்வொரு நோயாளியை பொறுத்து மாறும். ஓகே சார். ஸோ ஒரு நோயாளியை வந்து அவங்களுடைய எவ்வளவு நாட்கள் அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குது, டியூரேஷன் ஆஃப் டயபெட்டிஸ், ஸோ அவங்களோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ஸோ அவங்களுடைய ஆக்குபேஷன், என்ன வேலை செய்கிறாங்க, அவங்களுடைய ஒரு நாள் உணவு என்ன அளவு எடுத்துக்கிறாங்க, ஸோ இத்தனை காரணிகளும் வச்சு தான் அவங்களுக்கு வந்து உணவு பழக்கம் உடற்பயிற்சினால வந்து கண்ட்ரோல் வருமா இல்லை கூடுதலாக மாத்திரைகள் தேவைப்படுமா அப்படிங்கிறது ஒரு டாக்டர் முடிவு பண்ணுறது. உங்களுடைய உணவு பழக்கம் சரியாக இருக்குது, ஸோ நீங்கள் வந்து போதுமான அளவுக்கு காய்கறிகள் எடுத்துக்கங்க, நார்ச்சத்துள்ள பழங்கள் எடுத்துக்கிறீங்க, உங்களுடைய அரிசி தானியங்கள் நிறைய எடுத்துக்கிறீங்க, அதே மாதிரி நல்ல தூக்கம் இருக்குது, நல்ல உடற்பயிற்சி மெயின்டைன், ஃபாலோஅப் மட்டும் போதுமானது. ஓகே சார். ஸோ ஃபாலோஅப்பில் சிம்டம்ஸ் ஏதாவது அதிகமாகுது, இல்லை உங்களுடைய ப்ரீவியஸ் கண்ட்ரோலுக்கும் அடுத்த கண்ட்ரோலுக்கும் அது அடுத்த லெவலுக்கு போகுது அப்படின்னா, ஸோ அதுக்காக தான் அந்த 3 மாத சர்க்கரை அளவு வச்சுருக்கோம், HbA1c அப்படின்ட்டு. கடந்த 3 மாதங்களில் எவ்வளோ ஆவரேஜாக இருந்ததுன்ட்டு. அது நார்மல் இல்லாதவங்களுக்கு லெஸ் தென் 5.7, ஸோ 5.8 to 6.5 டயபெட்டிக் ஸ்டேஜ். ஸோ டயபெட்டிஸுக்கு முந்தின இந்த 5.7, 5.8 to 6.5 நீங்கள் சொல்கிற மாதிரி உடற்பயிற்சியும் உணவு ஓகே. ஸோ இவங்களுக்கு இந்த இதில் எடிக் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு பெருமளவு அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல். 6.5% மேலே போச்சுனாலே அவங்க வந்து டயபெட்டிக். ஓகே. ஸோ 6.5% ஒரு சில அவங்களுடைய உடல் வாகுவை பொறுத்து, ஸோ லீனாக இருக்குது, அவங்களுடைய BMI நார்மலாக இருக்குது, இல்லாமல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ட்ரையல் கொடுக்கலாம். நீங்கள் டயட்லேயும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள், ஃபாலோஅப்பில் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு. ஸோ போதுமான அளவுக்கு என்னால் அந்த கண்ட்ரோலில் மெயின்டைன் பண்ண முடியல. நம்மளுடைய டார்கெட்ஸ் என்னென்னா லெஸ் தென் 7 மெயின்டைன் பண்ணணும். ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் கண்டுபிடிச்சதுலேருந்து அவங்களுடைய டார்கெட்ஸ் அந்த HbA1c 4 மாதத்துக்கு ஒரு முறை எடுக்கிறது வந்து லெஸ் தென் 7 இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஏற்ற இறக்கங்களோட தான் இருக்குது நம்மளோட இந்தியன் பாப்புலேஷனில். இதர் வந்து அவங்க சரியான உணவு முறையை ஃபாலோ பண்ணாத காரணத்தினாலையோ இல்லை மருந்துகளை வந்து இடையில விட்டு எடுக்கிறதுனாலையோ அந்த மாதிரி ஒரு சிக்கல்களுக்கு ஆளாகிறாங்க. இப்போ அந்த 7க்கு மேலே போகுது இல்லை 6.5க்கு மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மருந்து மாத்திரைகளும் அவசியம். அது குறைஞ்சபட்சம் மாத்திரை தேவையா இல்லை கூடுதலாக தேவையா அப்படிங்கிறத உங்களுடைய மருத்துவரும் உங்களுடைய உடல்நிலையும் முடிவு செய்யும். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நிகழ்ச்சியில் இன்னைக்கு நீரிழிவு மருத்துவர் டாக்டர் கபிலன் அவர்களோட நிறைய சந்தேகங்கள் நம்ம நேயர்கள் சார்பாக நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன். ஸோ நம்ம மருத்துவர் ரொம்ப அழகாக விளக்கமாக நிறைய, அதாவது புரிதல் இல்லாத எல்லாருக்குமே வந்துட்டு கண்டிப்பாக இது சார்ந்த ஒரு புரிதல் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சார், இப்போ வந்து நம்ம நேயர்களுக்கு பொதுவாக இது நீரிழிவு சம்மந்தமாக சொல்லணும்னு நினைக்கணும், என்ன சார் சொல்லுவீங்க? அதாவது நீரிழிவுன்றது வந்து புதுசாக வந்த ஒரு நோய் கிடையாது. இது வந்து சங்க காலத்திலிருந்தே இருக்குது. மேக நோய் அப்படிங்கிறது நம்ம பழைய நூல்களில் வந்து அந்த நோயை வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ அந்த நோயை பற்றின புரிதல் இப்போ தான் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஒரு நியூ ஜென்ரேஷன் டிஸார்டர். ஸோ டிசீஸ்னு சொல்கிறத விட டிஸார்டர்னு சொல்கிறது சரியான ஒரு சொல்லாடலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து இது வந்து ஒரு நோய் தொற்றோ அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை. இது நம்மளுடைய வாழ்க்கை முறையினால் வர ஒரு சிக்கல். ரீசெண்டாக வந்து இந்த இந்திய மருத்துவ ஆராய்ச்சி அகம் ICMR இன்டைப் ஸ்டடி அப்படின்னு ஒன்று பண்ணாங்க. அதில் வந்துட்டு அதாவது நகர்ப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கும் கிராமத்தில் இருக்க மக்களுக்கும் ஒரே அளவு இல்லை கிராமத்தில் இருக்க மக்களுக்கு கூடுதலான அளவு நீரிழிவு இருக்கிறதா கண்டறிஞ்சிருக்காங்க. இது ஒரு காலத்தில் பணக்காரர்களுக்கான ஒரு வியாதி அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. இன்றைய சூழலில் வந்து எல்லாருக்குமானது அப்படின்ற சூழலில் இது யாருக்கு வேணால் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ மக்கள் இதற்கான விழிப்புணர்வோடு அதை எப்போ பண்ணணும், எப்போ டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வோடு எனக்கு எதுவும் வராது, எனக்கு சுகர் 300 இருக்குது, நான் நடமாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு மேம்போக்கான தன்மையோடு இல்லாமல் சரியான மருத்துவ ஆலோசனையை பெற்று அதற்கான மருந்துகள் எடுக்கிறப்ப பிற்காலத்தில் வர அந்த நீரிழிவினால் வர காம்ப்ளிகேஷன்ஸை நீங்கள் வந்து தவிர்த்துட்டு ஒரு நல்ல ஒரு தரமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஸோ இந்தியா இன்னைய சுச்சுவேஷனில்
ஒரு டயபெட்டிஸ் கேபிட்டல் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 100 கோடி மக்கள் 140 கோடி மக்களில் 15 கோடியிலேருந்து 20 கோடி மக்கள் வந்து டயபெட்டிஸ் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளார்கள். இதில் கண்டறியப்படாமல் இது வந்து ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இது வந்து கண்டறியப்பட்டது. இது இன்னும் கண்டறியப்படாமல் இருக்கவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு அரசு வந்துட்டு இதை ஸ்க்ரீன் பண்ணணும். ஆரம்ப கட்டத்தில் இதை வந்து சிகிச்சை எடுக்கும்போது இதற்கான செலவும் குறைவு, அதுவும் இல்லாமல் அதனுடைய வாழ்க்கை திறமை இம்ப்ரூவ் ஆகுது. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 30 வயதுலேருந்தே இருக்கிறவங்க எல்லாருக்குமான ஸ்க்ரீனிங் ப்ராசஸை ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க. அதுக்கான மருந்துகளும் உங்களுக்கு வீடு தேடி வந்து கொடுக்குற மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. இதில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை, உங்களுடைய அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போயிட்டு உங்களுடைய ரத்த அழுத்த அளவையும் உங்களுடைய ஹைட் வெயிட்டு இது எல்லாமே வந்து அங்கே இருக்க இதற்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து தனியாக ஒரு செவிலியர் வந்து இதுக்காக பணியமர்த்தியிருக்காங்க. என்சிடி ஸ்டாஃப் அப்படின்ட்டு பணியமர்த்தியிருக்காங்க. இது ரத்த கொதிப்பு சர்க்கரை நோய்க்கு மட்டும் இல்லாமல் புற்றுநோய் ஸ்க்ரீனிங்கும் இதில் உண்டு. மார்பக புற்றுநோய், கர்ப்பவாய் புற்றுநோய், இது மாதிரி வந்து பல தொற்றா நோய்களுக்கான எல்லா உங்களுடைய ஸ்க்ரீனிங் ப்ராசஸும் உங்களுடைய அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திலே உண்டு. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பக்கத்தில் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையம் போயிட்டு 30 வயசுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சுகர் டெஸ்ட்டும் யூரின் டெஸ்ட் அப்புறம் வந்து உங்களுடைய ரத்த அழுத்தத்தை குறிப்பிட்ட கால இடைவெளியில் பார்த்துட்டு அங்கே இருக்க மருத்துவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள். மாத்திரைகள் தேவைப்பட்டால் அவங்களே எழுதி கொடுத்து உங்கள் வீட்டுக்கே வந்து 2 மாதங்களுக்கு ஒரு தடவை ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அதை சரியாக எடுத்துக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும், வேறு எதுவுமே கிடையாது. மேற்கொண்டு அதை விட அதிகப்படியான ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் அங்கே இருக்க அரசு மருத்துவரே உங்களுக்கு வந்து அடுத்த செகண்டரி கேர் இன்ஸ்டியூட்டான ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை வந்து மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கோ உங்களை ரெஃபர் பண்ணுவாங்க. அங்கே போய்ட்டு அவங்க என்ன ஆலோசனை கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய நோய் பிணி கண்டிப்பாக தீர்ந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம். இந்த வாய்ப்பை கொடுத்த எஃப்எம் ரெயின்போக்கு மிக்க நன்றி. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நம்ம நேயர்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. இளையத்திற்கு வந்திருக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.